எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிரைவ் அண்ட் டெஸ்டினி. ஒரு கதை சொல்லி உங்கள் எல்லாரோட நாளையும் தொடங்கலான்னு இருக்கேன். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவர் வாழ்க்கையவே வெறுத்துட்டு தற்கொலை செஞ்சுக்கணும் அப்படிங்கிற முடிவோடு இமயமலையை நோக்கி தன்னோட ரதத்தில் போயிட்டு இருக்கார். போகிற வழியில் மரத்தடியில் ஒரு மனிதர் உட்காந்துட்ருக்கிறத பார்க்குறாரு. அந்த மனிதரோட முகம் ரொம்ப பிரகாசமாக இருக்கிறத பார்த்தாரு. உடனே அவர் ரதத்தை நிறுத்தி இறங்கி போய் அந்த மனிதர்கிட்ட உட்காந்துட்டார். கொஞ்ச நேரம் கழித்து கண் திறந்து பார்த்த அந்த மனிதர் கேட்டார், என்ன வேணும் அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, நான் ஒரு மன்னன். எனக்கு நிறைய செல்வங்கள் இருந்தாலும் என்னோட மனதில் ஏதோ ஒரு கவலையும் சோகமும் இருந்துக்கிட்டே இருக்குது. எல்லாமே இருந்தாலும் எதுவுமே இல்லாத மாதிரியான ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு வாழ்க்கையை வாழவே பிடிக்காதனால நான் தற்கொலை செஞ்சுக்க போகிறேன். ஆனால் உங்களுக்கு எளிமையான வாழ்க்கை, ஆனால் உங்களோட முகம் பிரகாசமாக இருக்குது, அது எப்படி அப்படின்னு கேட்குறாரு. மன்னர் பேசுகிறது காதில் கேட்டாலும் அந்த மனிதரோட கண்கள் மன்னரின் காலை மட்டுமே பார்த்துட்டு இருக்கு. இதை மன்னர் கவனிக்கிறாரு. தான் காலை ஆட்டிக்கிட்டே பேசுகிறதுனால தான் அந்த மனிதர் தன் காலையே பார்க்குறாருன்னு நினச்சி சட்டுன்னு காலை ஆட்டுறதை நிறுத்திட்டார். அந்த மனிதர் கேட்குறாரு, இந்த பழக்கம் உங்களுக்கு எவ்வளோ நாளாக இருக்குன்னு. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து இந்த பழக்கம் எனக்கு இருக்குதுன்னு மன்னர் சொல்கிறாரு. அப்புறம் ஏன் நிறுத்திட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, நீங்கள் என்னை பார்த்துட்டே இருந்தீங்க, அதனால் நான் நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறார். பார்த்தீங்களா, நான் உங்களை பார்த்தேன்றதுக்காக நீங்கள் பல நாள் பழக்கத்தையே நிறுத்திட்டீங்க. மற்றவங்க நம்மளை பார்க்கணுன்றதுக்காகவோ மற்றவங்களோட ஆசைக்கு நம்ம வாழணுன்னோ நினைக்கக்கூடாது. இந்த உலகத்தை பற்றி நம்ம கவலைப்படவே தேவையில்லை. நான் உங்கள் கால்களை பார்த்தேன்றதுனால நீண்ட நாள் பழக்கத்தை கூட நீங்கள் நிறுத்திட்டீங்க. இனிமேல் நீங்கள் உங்களையே கவனித்து பாருங்கள், எதையெல்லாம் நிறுத்தணும்னு உங்களுக்கே தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மன்னர் நீங்கள் யாருன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த மனிதர் சொல்கிறாரு, புத்தர் அப்படின்னு. அப்போ தான் அந்த மன்னருக்கு புரியுது, தன்னைத்தானே கவனிப்பது தான் வாழும் கலை அப்படின்னு. ஸோ நம்மளும் நம்மளை கவனித்து பார்க்கலாம், எதை நிறுத்தணும் எதை நிறுத்தக்கூடாதுன்னு தெரியும். வாழ்க வளமுடன்.